بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பின் கீழ் மரணம் கற்றுத்தருகிற பல்வேறு பாடங்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக மரணித்தவர்கள் செவியேற்பார்கள் என்று நம்புவது திருமறை குர்ஆனுக்கு எதிரானது, அறிவியலுக்கும் சிந்தித்து பார்க்கிற ஒரு நியாயமான அறிவுக்கும் முரணானது என்பது குறித்த சில செய்திகளை நேற்றைக்கு இறுதியாக நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்று நம்புகிற அந்த நம்பிக்கை என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று சிந்தித்து பார்த்தால், அது மன்னிக்க முடியாத பெரும் பாவத்தை செய்கிற பெரும் விளைவை உண்டாக்கிறது. அதுதான் நாம் அச்சப்பட வேண்டிய, அதை பற்றி திரும்ப திரும்ப பேசணும், அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பதற்கான காரணம் என்னன்னா, அது ஏற்படுத்துகிற விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு பார்த்தா, முஸ்லீம் என்று சொன்னாலே மறுமையில் சொர்க்கத்துக்கு போவதற்கு வாய்ப்புடையவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களையே நாளை மறுமையில் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாத அளவிற்கு நிரந்தரமாக நரகப்படுகொலியில் தள்ளுகிற ஒரு பெரும் பாவமாக அது மாறி போயிடுது. அதனால தான் அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. இல்லாட்டி அது ஒரு நம்பிக்கை, இறந்தவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்கப்பா அப்படின்னு அதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதை பற்றி நம்ம விவாதிக்க வேண்டிய எத்தனையோ பேர் எத்தனையோ கருத்துக்கள் வச்சுருக்கிறாங்க. எல்லா கருத்துக்களையும் நம்ம பேசி எல்லா கருத்துக்கும் மறுப்பு சொல்லி அப்படி நம்ம செய்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும் நம்ம ஏன் அப்படி செய்கிறோம்னு கேட்டால், அது ஏற்படுத்துகிற விளைவுகளும் பாதிப்புகளும் ரொம்ப பாரதூரமாக இருக்கிற காரணத்தினால தான் இதை நாம் ரொம்ப கடுமையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி அது எதனால், எந்த அடிப்படையில் அந்த பாதிப்புகளை விளைவுகளை உண்டாக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, இப்போ நாம் சாதாரணமாக யோசிப்போமே, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அல்லாஹ்வை போல வேறு யாருக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டால், முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரே குரலில் ஒரே கோரஸாக சொல்லுவாங்க, அது மாதிரி யாருக்குமே இல்லைன்றுவாங்க. இதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. முஸ்லீம்களில் எத்தனை பிரிவினர்கள் இருந்தாலும், எத்தனை கொள்கை சார்ந்த பிளவுகள் இருந்தாலும், அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வை போல அல்லாஹ்விடம் இருக்கிற ஆற்றலும் அதிகாரமும் வேற யாருக்காவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு மறுத்துருவாங்க. தர்காவுக்கு போகிறவங்களும் அதை மறுத்துருவாங்க, தர்காவுக்கு போகாதீங்கன்னு சொல்லுகிறவங்களும் அதை மறுத்துருவாங்க. வேற எந்தெந்த பிரிவுகளாக ஒருத்தர் இவங்களை காஃபிரும்பாங்க, முஷ்ரிக்கும்பாங்க, இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரும்பாங்க. அப்படியாகவெல்லாம் என்ன மாதிரி யாரை விமர்சனம் பண்ணிக்கிட்டாலும், எந்த வகைப்பட்ட பிரிவை சார்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருமே ஒத்த கருத்துல வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை மாதிரி யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் யாருக்கும் கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சந்தேகத்திற்கு இடம் இல்லாம அல்லாஹ் இந்த செய்தியை திரும்ப திரும்ப பல இடத்துல வலியுறுத்தி இருக்கிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எவருமே இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த கருத்துப்பட குர்ஆன் தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகள்ல நிறைய சொல்லி இருக்கிற காரணத்தினால எல்லாரும் இதை தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க, இதை தெளிவாக சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படின்னு நம்புகிற இந்த நம்பிக்கையினால ஏற்பட்ட சிக்கல் என்னன்னா, நேரடியாக எதை மறுக்கிறார்களோ அதை தம்முடைய செயலிலே முஸ்லீம்கள் செய்து விடுகிறார்கள். நேரடியாக அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அல்லாஹ்வுடைய ஆற்றல் படைத்தவர், அல்லாஹ்விடம் இருக்கிற ஒரு பண்பு இவரிடத்துல இருக்குன்னு யார்கிட்டையாவது சொல்லணும்னா இல்லைன்னு சொன்னவங்க, ஆனால் தங்களுடைய செயல் வடிவத்தில் அல்லாஹ்வுடைய பண்பு இன்னொருத்தருக்கு இருப்பதாக இந்த நம்பிக்கையின் வழியாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி வெளிப்படுத்துறாங்க? சாதாரண இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன், நான் அல்லாஹ் மாதிரி. எப்படிப்பா அல்லாஹ் மாதிரி?
அல்லாஹ் வந்து குர்ஆன்ல தன்னை பத்தி சொல்லும் பொழுது நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான், நானும் பார்க்கிறேன், எனவே அல்லாஹ்வும் நானும் ஒன்று அப்படின்னு நான் சொன்னா இது முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பெரிய கோபத்தை தரும். அல்லாஹ்வை நம்புகிற மக்களுக்கு பத்தியா எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம். அல்லாஹ் மாதிரி அவங்கள இவரு அல்லாஹ் பார்க்கறான், இவர் அல்லாஹ் பார்க்கறது இவர் பார்க்கறது ஒண்ணா? அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவனால பார்க்க முடியுமா? அல்லாஹ் வந்து எல்லைகளை கடந்து பார்ப்பான், அந்த மாதிரியான ஆற்றல்களுக்கு உண்டா? எவ்வளவு இருந்தாலும் அறிந்து கொள்ளக்கூடிய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை, அந்த மாதிரி இவனால பார்க்க முடியுமா? முழு உலகத்தையும் அல்லாஹ்வால பார்க்க முடியும், இவனால பார்க்க முடியுமா? திரைக்கு அப்பால் இருக்கிறத பார்க்க முடியும், இவனால பார்க்க முடியுமா? நாளைக்கு நடக்கிறது என்னங்கிறத பார்க்க முடியும், இவனால பார்க்க. இப்படி 1000 கேள்விகள் கேட்பாங்கல்ல. அல்லாஹ் பார்க்கறான், நானும் பார்க்கிறேன், அதனால அல்லாஹ்வும் நானும் ஒண்ணுன்னு சொன்னா எல்லாரும் அடுக்கடுக்காக ஒரு கேள்விகளை முன்வைப்பாங்க. அல்லாஹ் பார்க்கிறது வேறு, நீ பார்க்கிறது வேறு. அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை கொண்டு நீ கொஞ்சத்தை பார்க்கிறாய், நீ பார்க்கிற பார்வைக்கு நிறைய எல்லைகள் இருக்கு, தடைகள் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் பார்க்கிறவன். அதனால பார்க்கிறான் என்று சொல்லிட்ட காரணத்தினால அல்லாஹ் நீனு ஒண்ணுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும் என்று நியாயமாக எல்லோரும் கேள்வி எழுப்புகிறான். யாரும் இதை ஒத்துக்கிறதே கிடையாது. அல்லாஹ் பார்க்கிறான், எனவே நானும் பார்க்கிறேன், அல்லாஹ் பார்க்கிறான், நானும் பார்க்கிறேன், எனவே 2 பேரும் ஒன்று என்று சொல்வதை எப்படி உலகத்தில் ஒரு முஸ்லிமும் ஒத்துக்கொள்ள மாட்டார்களோ, அதே போல இந்த அல்லாஹ் கேட்கிறான் என்கிற செய்தியை இதுல இந்த விஷயத்துல இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்கிற விஷயத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. இறந்தவர்கள் செவியேற்பார்கள் நீங்க சொல்லிட்டு போயிட்டா அதை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல போறது இல்லை, அது பெரிய விவாதத்துக்குரிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் சொன்னதுக்கு பிறகு அவங்கள்ட்ட போய் அவங்க தான் கேட்பாங்களே, அவங்களுக்கு தான் நம்ம சொல்றது புரியுமே, அதனால நான் போய் என்னுடைய புகாரை சொல்றேன், என்னுடைய கோரிக்கைகளை சொல்றேன், என்னுடைய தேவைகளை சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இறந்து விட்ட நல்லடியார்களாக கருதுகிறவர்களிடத்துல போய் நின்று கொண்டு, அவுலியாக்களே, மகான்களே, நாதாக்களே, நீங்க தான் எங்களுக்கு இந்த கஷ்டத்தை போக்கணும், எங்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக நீங்கள் உதவி கேட்கணும், எங்களுக்காக நீங்க சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு இறந்தவர்களிடத்துல போய் கேட்கிறாங்க. பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். இப்ப இறந்தவர்களிடத்துல போய் கேட்கறதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க தான் செவிய இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் காது கேட்குதுல, அதனால நாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம் அப்படின்றதோடு இது முடியல. ஆனா இந்த செயல் எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சா, இப்போ ஒரு மனிதர் கேட்பதை போல நாம இந்த அவுலியாவிடத்துல அவர் கேட்கிறார் என்று நம்புகிறோமா, படைத்த இறைவன் கேட்பதை போல இந்த அவுலியா கேட்கிறார் என்று நம்புகிறோமா? அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு மனுஷன் கேட்கிற மாதிரி இவரும் கேட்கிறாருன்னு நீங்க நினைச்சா, ஒரு மனுஷனுக்கு காது எப்படி கேட்குமோ அது மாதிரி இந்த இறந்து விட்டு அவுலியாவுக்கும் காது கேட்கும் நீங்க நினைச்சா, இந்த அவுலியாக்கிட்ட போய் நீங்க பேசவே மாட்டீங்க. ஏன் பேச மாட்டீங்க? சாதாரணமா ஒரு மனிதனுடைய செவிப்புலன் செயல்படுவதற்கு சில எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளை கடந்து அல்லாஹ் செவியேற்பான். நாம செவியேற்க வேண்டும், ஒரு விஷயத்தை கேட்கணும், நம்ம காதுக்கு விளங்கணும் அப்படின்னா அந்த விளங்குவதற்கு என்று நிறைய எல்லைகள் இருக்கிறது. உதாரணமா சப்தம், இந்த பூமியில எத்தனையோ வகையான சப்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா எல்லா சப்தத்தையும் நம்மளால கேட்க முடியாது. அதை கேட்கறதுக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்கிறாங்க. அறிவியல்ல இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சே சொல்றாங்க. 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் உண்டான டெசிபல் என்கிற அளவுகோலால அளப்பாங்க. இந்த 20 டெசிபல்ல இருந்து 20,000 டெசிபல் அளவு வரைக்கும் ஒரு சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த சப்தத்தை நம்முடைய காதுகளால் கேட்க முடியும். 20 டெசிபலுக்கு கீழே ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அந்த சத்தத்தை இந்த காதை வச்சு கேட்கவே முடியாது. இப்ப உதாரணமா நம்ம உடம்புக்குள்ள பெரிய இயந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள அறவை மிஷின் இருக்கிறது, இதயத்துல ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, கிட்னி சுத்திகரிப்பு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது, உள்ளுக்குள்ள எல்லாம் பெரிய சத்தங்கள் இருக்கிறது. ஆனா அந்த சத்தங்கள் நமக்கு கேட்கறதே இல்லை. ஏன்னு கேட்டா அந்த சத்தத்தினுடைய அளவு கம்மி. அந்த சப்தம் 20 டெசிபலுக்கு கீழே இருக்கிற காரணத்தினால நம்ம காதுகளுக்கு அது கேட்கல. ஒருவேளை கேட்கிற மாதிரி 0ல இருந்து எல்லாம் கேட்க வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த சத்தமே பெரிய இறைச்சலா இருக்கும். நம்மளால தூங்க முடியாது, நம்மளால பேச முடியாது, நம்மளால வாழவே முடியாது, வேற யாரோடையும் உரையாட முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம உடம்புக்குள்ளேயே அவ்வளவு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. எப்ப பார்த்தாலும் கிரு கிரு கிருன்னு உள்ளுக்குள்ள இயங்குகிற எல்லா இயந்திரங்களும் போடுகிற சத்தம் காதுல விழுந்துச்சுன்னா நம்மளால உலகத்துல வாழ முடியாது. அப்ப இந்த சத்தத்தை எல்லாம் அல்லாஹ் வந்து நம்ம காதுக்கு கேட்க விடாத மாதிரி சைலண்ட் பண்ணி விட்ட காரணத்தினால நமக்கு இந்த மாதிரி 1000 சத்தம் இருக்கு. இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கு இந்த இடத்துல நிறைய சத்தங்கள் இருக்குது.
அந்த சப்தத்தை எல்லாம் நம்மளால கேட்க முடியல. ஏன்னா நம்முடைய காதின் கேட்கும் திறன் எவ்வளவோ அந்த லெவலுக்கு அந்த சப்தம் வரவில்லை. ஒன்று. சில சப்தங்கள் இருக்கிறது 2000 டெசிபல் தாண்டி இருக்கும், அந்த சத்தத்தையும் கேட்க முடியாது. அதையும் கேட்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய காதுகளுக்கு கிடையாது. ஓகே, இப்படி நம்முடைய காதுகள் செயல்படுவதற்கு அல்லாவுக்கு அப்படியா? 20 டெசிபலுக்கு மேல இருந்தா தான் அல்லாஹ் கேட்பான், அல்லது 2000 டெசிபலுக்கு உள்ள இருந்தா தான் அல்லாஹ் கேட்பான். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அல்லாஹ் யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய காது கேட்கும் திறன் என்பது இதையெல்லாம் விட தாண்டியது. சப்தமே இல்லை, டெசிபல் அளவுகளுக்குள்ளே வராதுன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே. இருட்டுக்குள்ள ஒரு எறும்பு ஒண்ணு ஒரு பாறையில ஊர்ந்து செல்லுகிறதுன்னு சொன்னா அந்த ஊர்ந்து செல்லுகிற அடிகளை எடுத்து வைக்குது பாத்தீங்களா? காலை தூக்கி வச்சு நடக்குது இல்ல, அதை நம்ம ஒரு சப்தத்தின் பட்டியலே சேர்க்க மாட்டோம். ஒரு மனுஷன் நடந்தா சப்தம் இருக்குன்னு சொல்லுவோம், ஒரு பூனை நடந்தா கூட சப்தம் இருக்குன்னு சொல்லுவோம். பூனை மாதிரி மெதுவா வர்றாமோ, பூனை சத்தம் நம்ம காதலே விழாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஒத்துக்குவோம், என்ன ஒத்துக்குவோம்? பூனை நடந்தா கூட அந்த நடக்கிற சப்தம் அதுக்குன்னு ஒரு ஓசை இருக்குது, சவுண்ட் இருக்குது. அப்படியான சப்தம் எறும்புக்கு நம்ம கற்பனை பண்ணியிருக்க மாட்டோம். எறும்புன்னு யோசிக்கும் பொழுது எறும்பு எல்லாம் நடந்து வர்றதுக்கு 1000 எறும்பு சேர்ந்த உடனே சப்தம் அப்படி கேட்டுருச்சுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அது நடப்பதற்கு ஒரு ஓசை இருப்பதாகவே நாம வாழ்க்கையில கற்பனை பண்ணியிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு எறும்பு நடந்து சென்றால் கூட அந்த எறும்பின் ஓசையை, காலடி ஓசையை கேட்கிற ஆற்றல் அல்லாஹ்வுடைய செவிப்புலனுக்கு உண்டு. உலகத்துல மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட செவிப்புலன் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு மனிதர் கேட்கிறார் என்று சொன்னால் பேசுகிறவரும் கேட்கிறவரும் அருகிலே இருந்தால் மட்டும்தான் அந்த செவி வேலை செய்யும். நம்முடைய காது எப்ப கேட்கும்னு கேட்டா, பேசுற நானு நீங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்தா அவ்வளவு தூரத்துல கேட்கும். நான் எங்கேயோ 10 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்து நீங்க இங்க உட்கார்ந்து நான் பேசுற பேச்சை கேட்க முடியுமானா? நேரடியா கேட்க முடியாது. ஒருவேளை அப்படி கேட்பதாக இருந்தால் அந்த தூரத்தை குறைக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தும். செல்போன் மாதிரி, டெலிபோன் மாதிரி, மைக் மாதிரி, இந்த மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி தூரத்தை குறைத்து தான் அந்த சப்தத்தை கேட்க முடியுமே தவிர, நான் வெறுந்தொண்டையில பேசுறத மெட்ராஸ்ல உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் கேட்க முடியுமா? மெட்ராஸ்ல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம காதுல இன்னைக்கு கேட்குதா? அமெரிக்காவில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம காதுல கேட்குதா? நமக்கு எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கல? அதை கேட்கிற ஆற்றல் நம்முடைய காதுகளுக்கு கிடையாது. எங்கோ தொலைவில் பேசப்படுவதை கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஏரியா தான் கேட்கும். இந்த இடத்துல நம்ம பேசுறதை கேட்கணும்னா அல்லாஹ் இங்க தாருசலாமுக்கு வரணும். பிறகு வரகநேரில் பேசுறது கேட்கணும்னா வரகநேரிக்கு அல்லாஹ் போகணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து மும்பையில பேசுறது கேட்கணும்னா டிராவல் பண்ணி மும்பைக்கு. அப்படி தேவையில்லையா அல்லாவுக்கு? அல்லாவுக்கு அப்படியான எந்த தேவையுமே இல்லை. எங்க பேசினாலும் அல்லாஹ்வுடைய காதுகள் கேட்கும், எல்லாவற்றையும் கேட்பான். முழு உலகத்திலையும் எங்கெங்க என்னென்ன சத்தங்கள் ஓசைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கேட்கிற ஆற்றல் அல்லாஹ்வின் செவிப்புலனுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, நமக்கு 2 காது இருந்தா கூட ஒரு நேரத்துல ஒரு சப்தத்தை தான் நாம கேட்டு புரிந்து கொள்ள முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட சப்தத்தை புரிய முடியுமா? காது டாக்டர்கிட்டே போறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அவர் காதை கரைச்சு குடிச்ச ஒரு காதுல என்னென்ன நரம்பு இருக்குது, எப்படி வேலை செய்யும், எப்படி அது நோய்வாய்ப்படும் எல்லாம் தெரிஞ்சு அக்கு வேற ஆணி வேற பிரித்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட போய் நீங்க உட்கார்றீங்க. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. டாக்டரை பார்க்குற காதுல புண்ணு இருக்குதுங்க, வலி இருக்குதுங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஒரு டோக்கனை கொடுத்துரு. அவர் ரூம்ல பக்கத்தில் உட்கார வச்சுறாரு. எல்லாம் லைனாவா? 1ஆம் நம்பர் முதல்ல, 2ஆம் நம்பர் 2வது, 3ஆம் நம்பர் 3வது. ஏன் ஒரே நேரத்தில் 2 பேர் உள்ள அனுப்பு? ஏன் வலது பக்கம் ஒரு ஆள் சொல்லு, இடது பக்கம் ஒரு ஆள் சொல்லு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி எந்த டாக்டராவது பேசிட்டு இருக்காரா? ஏன் பேசல? அவர் காதுக்கு படிச்ச டாக்டராகவே இருந்தாலும் சரிதான், அவரால் அந்த நேரத்தில் ஒரு செய்தியைத்தான் கேட்டு புரிய முடியுமே தவிர ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை கேட்கிற ஆற்றல் மனிதனுடைய காதுகளுக்கு இல்லை. 2 பேர் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டுன்றோம். ஒவ்வொருத்தனா பேசு, ஆளாளுக்கு பேசுனா எப்படி கேட்கும், எப்படி புரியும் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. அப்ப மனிதனுடைய காது கேட்கணும்னா ஒரு நேரத்தில் ஒரு சப்தம் தான் கேட்குமே தவிர 2 சப்தத்தை விளங்கி கொள்ள முடியாது. மனிதனின் செவிப்புலனுக்குள்ள தடைகள். அதே மாதிரி மனிதனுடைய செவிப்புலன், நான் பேசுகிற இந்த பேச்சுக்கள் உங்கள் காதுகளை சேர்வதற்கு இந்த இடத்துல காற்று அலைகள் இருக்க வேண்டும். காற்று இல்லைன்னு, காற்றை தடுத்துட்டோம்னு வச்சுக்குவோம்,
ஒரு பெரிய கண்ணாடி கூண்டு போட்டாச்சு உள்ள. நான் கூண்டுக்குள்ள நிக்கிறேன். உள்ள இருந்து பயங்கரமா சத்தம் போடுறேன். கூண்டு அடைச்சாச்சு, மைக்கு ஒண்ணும் கிடையாது. கூண்டுக்குள்ள நின்றுக்கிட்டு உங்க ரூம்ல உட்காந்துருக்க உங்க எல்லாத்துக்கும் கேட்கணும்னு உள்ள கடந்து ஹை டெசிபல்ல சத்தம் போடுறேன். 2000 டெசிபல் சவுண்டு. அதிகபட்சமா நம்முடைய காது எவ்வளவு கேட்குமோ அவ்வளவு பெரிய சத்தத்தை உள்ள உட்காந்து போடுறேன். உங்களுக்கு காது கேட்குமா? வெளியில இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பிய, பரிதாபமா பார்ப்பிய. அங்கிறாரு எங்கிறாரு, கையை தூக்குறாரு, என்னென்னலாமோ உள்ள இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னமோ சொல்ல வர்றான் மனுஷன், ஆனா என்ன சொல்றாருன்னு தெரியலையே. பரிதாபம் தான் பட முடியுமே தவிர சொல்லுகிற செய்திகளை கேட்க முடியுமா? ஏன் முடியல? நான் பேசுகிற பேச்சை கடத்தி கொண்டு வந்து உங்கள் காதுகளில் சேர்க்கிற காற்று அலைகளை நாம் தடுத்துட்டோம். அந்த காத்து இருக்க போய் தான், என் வாய் பக்கத்தில் இருக்கிற காத்து உங்க காதுக்கு வர போய் தான் அந்த செய்தி உங்களால் புரிய முடியுது. இங்க இருக்கிற காத்து அங்க வரல, க்ளோஸ் பண்ணிட்டோமா, காது கேட்காது. அப்ப இந்த மனுஷனுடைய காது கேட்பதற்கு பல எல்லைகள் இருக்கிறது. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய காது கேட்பதற்கு எந்த எல்லையும் இல்லை. இப்பொழுது நீங்கள் இறந்தவர்களிடத்திலே அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்லி போய் பிரார்த்தனை செய்கிறீர்களே, ஒரு மனிதனுடைய காது எப்படி கேட்குமோ அப்படித்தான் நீங்கள் அவரிடத்திலே பேசுகிறீர்களா? அல்லது படைத்த இறைவனுடைய செவி எப்படி செயல்படுமோ அப்படியான முறையிலே நீங்கள் அவரோடு பேசுகிறீர்களா? உங்களுடைய பேச்சு எப்படி அமைஞ்சிருக்குது? அவர்கிட்ட போய் பேசும் பொழுது அவர் நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறிய, எழுப்பி உட்கார வச்சு தட்டி, பாய் நத்தர்சா பாய், நல்ல பெரிய மனுஷன், பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு ஊர்ல பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுறீங்களா? அவர் இருக்காருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறாருங்க, நீங்க பேசுறது கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்படியே வச்சுக்கிட்டா கூட கபருக்குள்ள அடக்கம் பண்ணியாச்சு. நீங்க பேசுற பேச்சு உங்களுடைய காத்து அந்த பூமிக்குள்ள போகாத. மண்ணள்ளி போட்டு மூடிட்டோமே, மேல சிமெண்ட் போட்டாச்சே, அதுக்கு மேல கல் வச்சாச்சே, அதுக்கு மேல ஒரு டைல்ஸ் போட்டாச்சே, அதுக்கு மேல ஒரு சந்துக்கு போட்டாச்சே, அதுக்கு மேல சந்தனம் பூசியாச்சே, அதுக்கு மேல பூவெல்லாம் அள்ளி போட்டு பயங்கரமா காத்து ஒரு இன்ச்சு கூட உள்ள போக முடியாத. உயிரோடு இருக்கிற மனுஷனை உள்ள தூக்கி வச்சா கூட காது கேட்காது. இறந்து போன மனுஷனுக்கு உள்ள அடக்கம் பண்ணிட்டு நான் பேசுறது அங்க கேட்கும்னா, இப்ப நீங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? காது கேட்காத இடத்திலே இருந்தாலும் படைத்த இறைவனின் காது எப்படி கேட்குமோ அதுபோல காது கேட்காத இடத்திலே இருந்தாலும் என்னுடைய சப்தம் எங்கே போய் சேருகிற தூரத்திலே இல்லாமல் இருந்தாலும் இந்த அவுலியாவிற்கு என்னுடைய சப்தம் போய் கேட்கும் என்று நம்புகிறீர்கள். அப்படியானால் இறைவனின் செவி எப்படியோ அதுபோலத்தான் இந்த அவுலியாவின் செவியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இங்கதான் சிக்கல் வருது. மற்றபடி அவருக்கு காது கேட்கும்னு சொன்னதுனாலயோ அப்படி நம்பினதுனாலே நமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய செயல்பாடு எதை காட்டுகிறது? போய் நின்று பேசும்பொழுது மனுஷன் காது கேட்கணும்னா காத்து இருக்கணுமப்பா. காத்தே இல்லாம எப்படிப்பா பேசுற? அப்ப அல்லாஹ் கேட்கிற மாதிரி இவர் கேட்பாரு, நீ நம்புறியா? அல்லாஹ் கேட்கணும்னா கேட்க மாட்டேன். வேற நீ ஒரு செயல் அப்படித்தானே. வாயில கேட்டா என்ன சொல்ற? அல்லாஹ் காதும் அவுலியா காதும் ஒன்னானு? அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கேட்கும் தருணம் அவுலியாவின் கேட்கும் தருணம் ஒன்னா? இல்ல இல்ல, அல்லாஹ் கேட்கறது வேற, அவுலியா கேட்கறது வேற. எல்லாம் தெளிவா பாடம் நடத்தி விட்டு கடைசியில அல்லாஹ்விடத்துல பேசுற, இங்க உட்கார்ந்து பேசுற நீ. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசியில இருக்கிறான், 7வது வானத்துல உட்கார்ந்துருக்கான் அல்லாஹ். அதுக்கு இடையில பல மைல்களுக்கு மேல காற்றே கிடையாது, ஆக்சிஜனே கிடையாது. இங்க இருக்கிற செய்தி அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு காற்றலைகள் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற அல்லாஹ் இங்க இருக்கிற பேச்சை காற்றே இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் எப்படி செவியேற்கிறானோ அதுபோல இந்த அவுலியாவும் செவியேற்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? இது கோபப்படுவதோ, இது தர்க்கம் செய்வதோ, உங்களை குறை சொல்வதோ, நாங்க தான் கரெக்ட் நீங்க எல்லாம் தப்பு அப்படின்னு உங்களை பிளைம் பண்றதுக்காக வேண்டி சொல்லப்படுகிற செய்தி அல்ல. நீங்களே சிந்தித்து பாருங்க. யார் தர்காக்களுக்கு செல்கிறீர்களோ, யார் அவுலியாக்களிடத்திலே கையேந்துகிறீர்களோ, அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறீர்களோ, நீங்கள் செய்கிற செயல் இறைவனுக்கு நிகராக இவரை ஆக்குகிறதா இல்லையா? அதான் நம்முடைய கேள்வி. ஆக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் உங்க பாடு, அல்லாஹ்வுடைய பாடு. இது ஆக்குதா இல்லையா? அறிவை கொண்டு சிந்திச்சா அந்த நிலையை ஏற்படுத்துதா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு நேரத்துல வெள்ளிக்கிழமை ராவு பாத்தீங்கன்னா ஒரு தர்காவுக்குள்ள 100 பேர், 200 பேர், 300 பேர், 500 பேர், அதுவும் கந்தூரி வந்துருச்சு, கொடிக்கட்டு வந்துருச்சு, சந்தனக்கூடு வந்துருச்சு, 2000 பேர், 3000 பேர், 5000 பேர், ஒரே நேரத்துல 5000 பேர் போய் நிக்கிறீங்க. அதுல 2000 பேர் ஒவ்வொரு பள்ளியாசல்ல உட்கார்ந்துட்டு அல்லாஹ்ட்ட கையேந்துவோம். பாத்தீங்களா? 500 பேர் உட்கார்ந்துருப்போம். தொழுது முடிச்சுட்டு 500 பேர் கையேந்துவோம். 500 கோரிக்கைகள் வைப்போம். இந்த 500 அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தனித்தனி அல்லாஹ் டோக்கன் கொடுக்க மாட்டான். இஎன்டி ஸ்பெஷலிட்டி டாக்டர் டோக்கன் கொடுக்க மாதிரி லைனா கேளு அப்படியே அல்லாஹ் சொல்ல போறான். அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கேட்க விட்டுருவான்ல, முழு உலகத்தையும் கேட்க விட்டுருவான்ல. அல்லாஹ் நம்ம பிள்ளையாசல மட்டுமா அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம்? நாம தொழுது முடிச்சுட்டு துவா செய்யற இதே நேரத்தில்
அந்த பள்ளியில வலது பக்கம் இருக்க பள்ளிவாசல்ல துவா செய்றாங்க, இடது பக்கத்துல பள்ளிவாசல்ல துவா செய்றாங்க, அந்த பக்கம் பள்ளிவாசல்ல துவா செய்றாங்க, மதுரையில பள்ளிவாசல்ல துவா செய்றாங்க, அமெரிக்கா பள்ளிவாசல்ல துவா செய்றாங்க, ஆப்பிரிக்கா பள்ளிவாசல்ல துவா செய்றாங்க. மொத்த உலகத்திலே லட்சம் பேர் யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்கு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எனக்கு வியாபாரத்தில் பரக்கத்தை தா, யா அல்லாஹ் என் குடும்பத்தை சீராக்கித்தா, யா அல்லாஹ் என்னுடைய முன்னோர்களுக்கு சொர்க்கத்தை கொடு. ஆயிரம் செய்திகளை ஒரே செகண்ட்ல அட்ட டயத்துல லட்சம் பேர் கோடி பேர் அல்லாஹ்விடத்துல கேட்கறான். அல்லாஹ்வுக்கு கேட்கும், மனுஷனுக்கு கேட்குமா? உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். ஒரே நேரத்தில் லட்சம் பேருக்கு பேசினா, 1000 பேர் பேசினா, 100 ஏன் 2 பேர் பேசினாலே கேட்க முடியாது. ஒரு நேரத்தில் 2 பேர் பேசினாலே நீ பொறு, நீ சொல்லு, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு நிப்பாட்டுறமே. இதான் மனிதனுடைய செவிப்புலன். அல்லாஹ்வுடைய செவிப்புலனுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரே நேரத்தில் 100 பேர், 200 பேர், 300 பேர் அவுலியாக்களே அப்படின்னு கபரை சுத்தி நின்றுகிட்டு கையேந்திரீங்களே. இவர்கள் அத்தனை பேருடைய சொற்களையும் அவர் செவியேற்பார் என்று வைத்துக் கொண்டாலும், அவருக்கு காது கேட்குதுன்னே வச்சுக்கிட்டாலும், அவர் உள்ள உட்கார்ந்துருக்காரியா அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட அவருக்கு இத்தனை பேருடைய சப்தத்தையும் ஒரே நேரத்திலே கேட்க முடியுமா? அப்படியானால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஒரே நேரத்தில் எத்தனை பேர் பேசினாலும் எல்லாவற்றையும் எப்படி அல்லாஹ் புரிந்து கொள்வானோ அதுபோல இந்த அவுலியாக்களும் புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் வச்சுட்டு கேட்கும்போது என்ன சொல்றிய? அல்லாஹ்வுடைய ஆற்றல் யாருக்கும் கிடையாது, அல்லாஹ் கேட்கிற மாதிரி யாரும் கேட்கும். அப்ப இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் 10 பேர் கையேந்தினீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் 10 பேர் கையேந்தா 10 பேர் பேசுறதே அவர் கேட்பாரு நம்ப போய்த்தானே. நீங்க நம்பலாட்டி அப்ப நீ கேட்கிறியா? கேளுப்பா, நீ முடிச்ச பிறகு நான் கேட்டு அப்படி சொல்லணும்ல, முண்டி அடிச்சுக்கு லைன்ல நிக்கணும்ல. நீங்க யாரும் அப்படி நிக்கலையே, அவங்கவுங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கையேந்திரீங்க. அதுக்கு அதனுடைய பொருள் என்ன? அது எதை காட்டுகிறது? அல்லாஹ் எப்படி ஒரே நேரத்தில் எத்தனை பேர் பேசினாலும் கேட்பானோ அதுபோல நம்முடைய அவுலியாவும் கேட்பார் என்று மறைமுகமாக, நேரடியா நம்பல, நேரடியா கேட்டா மறுத்துருவீங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம் உங்களுக்கு தெரியுது, ஆனா மறைமுகமாக அதைத்தான் உங்களின் செயலில் வெளிப்படுத்துகிறீர்கள். இதுக்கு தான் அல்லாஹ் சொன்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு பண்பு, ஒரு ஆற்றல், ஒரு அதிகாரம், ஒரு திறமை வேற யார்ட்டையாவது இருக்கு நம்புன நான் வேற எந்த பாவத்தையும் மன்னிப்பேன். ஆனா என்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பண்பு இன்னொருத்தட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு காலத்திலே உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய அவுலியா இருந்தாலும் சரி. அவுலியாக்களே பெரிய அவுலியாக்கள் நபிமார்கள். இந்த நபிமார்களை குர்ஆன்ல அல்லாஹ் பட்டியல் போடுறான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டுட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்றான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த நல்லடியார்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தால், அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலும் அதிகாரமும் வேறு யாரிடமாவது இருக்கிறது என்று நம்பினால், செயல்பட்டால், சொன்னால், புரிந்து கொண்டால், வலவ் அஷ்ரகு அவர்கள் அப்படி இணை கற்பித்தால், லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன் அவர்கள் செய்த அனைத்தும் அழிந்து போகும், அனைத்து நல்லறங்களும் அழிந்து போகும். ஒரு நன்மை மிச்சம் இருக்காது. யாருக்கு? நபிமார்களுக்கே அல்லாஹ் சொல்றான். முந்தைய நபிமார்கள் மட்டும் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லல, லைன் அஷ்ரக்த நபியே நீர் இணை கற்பித்தாலும். உடனே பிரிச்சுருவாங்கல்ல, முந்தைய நபிமார் வேற, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வேற மாதிரி பார்ப்பான், மற்ற நபிமார்களை வேற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹை கூப்பிட்டு சொல்றான், லைன் அஷ்ரக்த நபியே நீர் இணை கற்பித்தாலும் லயஹ்பத்தன் அமலுக உம்முடைய அமலும் வீணாகிவிடும். உங்களுடைய எந்த அமலும் அல்லாஹ்விடத்துல மிச்சம் இருக்காது. நீங்க தொழுக, வச்ச நோன்பு, கொடுத்த ஜகாத்து, ஓதின குர்ஆன், செய்த இபாதத்து எதுவும் மிச்சம் இருக்காது. அப்ப இத்தனை பெரிய பாவத்தை அதனுடைய வீரியம் தெரியாமல், அதனுடைய விளைவு தெரியாமல்
நன்மை செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு, அதுதான் இதுல இருக்கிற பெரிய சிக்கலே. நாம சரியா தப்பான்னு கேள்வி இருந்தா, அது தப்பு தான் செய்யறோங்கிற உறுத்தல் இருந்தா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் செய்வது நன்மை என்று எண்ணிக்கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அதிலிருந்து நம்ம வெளியே வருவோமா? சிகரெட் குடிப்பது தவறு, உடல் நலத்துக்கு தீங்கு என்று தெரிந்தால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சிகரெட்டை எப்படியாவது தூக்கி போட்டுணும்பா, அந்த பக்கம் போக கூடாதுப்பா அப்படின்னு திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டுட்டு சிகரெட் குடிக்கிறது ஆரோக்கியம், அதுதான் எனக்கு உடம்புக்கு தெம்பு தருது, அதுதான் உடத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது அப்படின்னு ஒருத்தர் நம்புனா அதுல இருந்து வெளியே வருவாரா? இப்ப நம்ம மக்கள் அதுல இருந்து வெளியே வராம அதிலேயே மூழ்கி கிடக்கிறது பின்னணி என்னன்னு கேட்டா, அதை நல்லது நன்மை நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அது பெரும் தீமை. உங்க வீட்டு கொசு தொலைக்கு இனி குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க நம்ம ரஹ்மத் மஸ்கிட்டோ ஸ்கிரீன் சிஸ்டம். இவங்க ஸ்லைடிங் சிஸ்டம், ஓபனபிள் சிஸ்டம், ரோலர் சிஸ்டம்னு இன்னும் பல மாடல்ல செய்து தராங்க. உங்க வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல ஜன்னல் தோற்றங்கள் துளியும் மாறாமல் கொசு வலைகள் அமைத்து தருவதற்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை நியாயப்படுத்துகிற வகையிலே மார்க்க அறிஞர்கள், மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறவர்கள், அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த தீமைகளை புரிய வைக்காம அறியாமையினாலோ அல்லது சொந்த லாபங்களுக்காகவோ அல்லது தாம் பெரிய அறிஞர் என்று மக்கள் மத்தியிலே அறியப்பட வேண்டும் என்கிற காரணங்களுக்காகவோ, எதுக்குன்னு தெரியல, அவங்களுடைய கல்வி அறிஞவன் அல்ல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சம்பந்தமில்லாத வசனங்களை, சம்பந்தமில்லாத ஹதீஸ்களை இதுக்கெல்லாம் ஆதாரமாக கொண்டு வந்து காட்டி, இல்ல இல்ல அவங்க சொல்றது நம்பாதீங்க, அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு காது கேட்கும், நீங்க பேசலாம், நீங்க கேட்கலாம் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். குர்ஆன்ல இருந்து அதான் பிரச்சனை. ஆனால் அவர்கள் காட்டுகிற ஆதாரங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. மறுமையில நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. கண்டிப்பா அந்த ஆலிம் சார்ந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எந்த அறிஞர்கள் வசனத்தை மேற்கோள் காட்டி, எந்த அறிஞர்கள் ஹதீஸை மேற்கோள் காட்டி அவங்கள்ட்ட கையேந்தலாம், இவங்கள்ட்ட கையேந்தலாம், துவா செய்யலாம், அவுலியாக்களுடைய சன்னதியில போய் நிக்கலாம்னு உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்களோ, கண்டிப்பா நாளை மறுமையில உங்களை காப்பாத்த அவங்க வரவே மாட்டாங்க. தன்னந்தனியாகத்தான் ஒவ்வொருத்தரும் வருவான் இடத்துல. அவரவர் கேள்விக்கு அவரவர் தான் பதில். வேற யாரையும் கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு இவர் எனக்காக வேண்டிய ஆன்சர் பண்ணுவாரு, ஏன் சார்பில் இவர் வாதாடுவாரு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பேச முடியாது. அந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை பாருங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தோர் என்று சொல்லாதீர்கள், பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த வசனத்தை காட்டுவாங்க பாத்தீங்களா? அவங்க உயிரோடு தாங்க இருக்கிறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க, காது கேட்காது, இறந்தவனுக்கு காது கேட்காது. ஆனா இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தோர் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அதோட முடிச்சிருவாங்க. ஆனா அந்த வசனம் அதோட முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் அறிவை கொண்டு சிந்திங்க. சரி, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற ஆளை எதுக்கு புதைச்சு வச்சிருக்கிறீங்க? வாங்க தோண்டி எடுத்துருவோம். உயிரோடு இருக்கிற ஆளை ஏங்க புதைச்சிங்க? சரி, ஒரு அயோக்கியம் கெட்டவன் அதனால புதைச்சிட்டோம், அவன் பூமிக்கு மேல இருந்து பெரிய கேடு பண்றான் அப்படின்னா கூட சரின்னு ஒத்துக்கலாம். அவர் நல்லடியார்ல. நீங்க தான் சொல்றீங்க அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்னு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதுக்குப்பா பூமிக்குள்ள வச்சு தோண்டி எடுத்துருவோமா? அப்ப அது எப்படி? அப்ப அதுக்கு அர்த்தம் வேறன்னு புரியுதா இல்லையா? அவர் இறந்துட்டாருன்னு தெரிய போய் தானே அடக்கம் பண்ணுனீங்க. அவர் இறந்துட்டாருன்னு தெரிய போய் தானே அவருடைய சொத்துக்களை வாரிசுகள் பங்கு வச்சாங்க. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகுதானே மௌத்துக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சீங்க. கஃபன் பண்ணீங்க, குளிப்பாட்டினீங்க, அடக்கம் பண்ணினீங்க, தொழுகை நடத்தினீங்க. உயிரோடு இருக்கிறவரையா கஃபன் பண்ணினீங்க, உயிரோடு இருக்கிறவரையா அடக்கம் பண்ணினீங்க, உயிரோடு இருக்கிறவருக்கா ஜனாசா தொழுகை நடத்தினீங்க. இதை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்களோ அந்த வசனத்திலேயே அல்லாஹ் பேசுறான். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கில்லா தஷூரூன், என்றாலும் நீங்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள், உணர மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது. வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் தமது இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறாங்கன்னா ஓம் பார்வையில, ஓம் ஊர்ல, ஓம் அறிவுக்கு உட்பட்டு உயிரோடு இல்லப்பா. ஓம் பார்வையில மூத்தா போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில அவனது சொர்க்கத்துல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. யுர்ஸகூன், உயிரோடு இருக்கிறது மட்டுமில்ல, அங்கே அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கொல்லப்பட்ட சுஹதாக்களுடைய உயிர் சொர்க்கத்துக்கு செல்கிறது. பச்சை நிற பறவையின் கூட்டிற்குள்ளே வைத்து சொர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் அவர்களை திரிய விடுகிறான். அல்லாஹ் அவர்களை அழைத்து கேட்கிறான், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஆசை ஏதாவது இருக்குதா? எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துட்டா அல்லாஹ்,
இது நபிகளார் சொல்லுகிற செய்தி. சொர்க்கத்தை தந்துட்ட வேற என்ன வேணும்? இல்ல வேற ஏதாவது ஆசை இருக்குதா? 2ஆம் வட்டம் கேட்கிறான், மீண்டும் அதே பதில். 3ஆம் வட்டம் கேட்கிறான், அல்லாஹ் நம்ம ஏதாவது கேட்கலாட்டி விடமாட்டான் போல இருக்க என்று எண்ணி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், யா அல்லாஹ், மீண்டும் நாங்கள் பூமிக்கு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. பூமிக்கு சென்று அல்லாஹ்வாய உன்னுடைய பாதையிலே போரிட்டு சண்டையிலே நாங்கள் கொல்லப்பட்டு மீண்டும் ஷஹீதுகளாக உன் பாதையிலே உயிர் துறந்து இந்த சொர்க்கத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடு. இது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை உலகத்திலே வாழுகிற எங்கள் சொந்தங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாய்ப்பை கொடு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, மௌத்தா போனவங்க திரும்ப ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களே உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க ஊர் மக்களுக்கு, உலகத்துல அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்களே, உங்க சார்பில் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபض்லி. அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருளை எண்ணி மகிழ்ந்திருக்கிறார்கள். வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம் அல்லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில இனிமேல் யாரெல்லாம் கொல்லப்பட்டு வர இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கிற பாக்கியத்தை எண்ணியும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படியான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வச்சு நமக்கெல்லாம் அவங்க சொல்ல நினைச்ச செய்தியை அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லிட்டான். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கன் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14 கீழ் 77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. அப்ப இறந்தோர் என்று சொல்லி கையேந்தலாம்னா, அவங்க இறக்கல, உயிரோடு இருக்கிறாங்க, கையேந்தலாம், அவங்கள்ட்ட போய் கேட்கலாம்னா அது எப்படி? ஓம் பார்வையில இறந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ்விடத்துல தான் உயிரோடு இருக்கிறாங்க. உடனே சொல்லுவாங்க, இல்ல இல்ல செருப்போசை கேட்கும் சொல்லியிருக்காங்களே, அந்த செய்தியே நல்லா நமக்கு சொல்லுது. செருப்போசை கேட்கும்னு தான் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு காது கேட்கும், நீங்க பேசுற எல்லாத்தையும் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு கேட்கும்னு சொல்லி மொட்டையா முடிச்சிருக்கலாம். செருப்போசை கேட்கும்னா என்ன அர்த்தம்? அது மட்டும்தான் கேட்கு, வேற ஒன்றும் கேட்கல. அதுவும் எப்ப கேட்கு தெரியுமா? நீங்க ஒருத்தரை அடக்கம் பண்ணிட்டு அங்கிருந்து இப்படி திரும்ப ரிட்டர்ன் வர்றீங்க, திரும்ப வருகிற நேரத்தில் அந்த காலடி ஓசைகளை அவர்கள் கேட்கிறார்கள். ஏன்? அவனுக்கு பயத்தை, நம்ம தனிமைப்பட்டுட்டோம், எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க என்று அவன் எண்ணுவதற்காக அல்லாஹ் அந்த காலடி ஓசையை கேட்க வைக்கிறான். வேற எதையும் கபரில் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடக்கம் பண்ற சப்தம் கேட்காது, நாம பேசிக்கிட்டு இருக்க பேச்சு கேட்காது, நாம திரும்பி போகும்போது நம்ம காலடி சப்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த காலடி சப்தம் கேட்டு முடிகிற நேரத்தில் வானத்திலிருந்து முன்கர் நக்கீரன்க வானவர்கள் வருவார்கள். கேள்விகளுக்கு துவங்கும். கேள்விகளை நல்ல பதிலளித்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஆரம்பமாகும். யார் பதிலளிக்க முடியவில்லையோ அவர்களுக்கு தண்டனை ஆரம்பமாகும். நபிகளார் சொல்லுகிறார்கள். இதை வச்சுக்கிட்டு செருப்போசை கேட்கும்ட்டாங்க, அதனால நீ என்ன வேணாலும் கேளு. செருப்போசை கேட்கும்னா செருப்போசை கேட்கும் தானே புரியணும். சரி, அவருக்கு செருப்பு ஓசை கேட்குது என்பதற்காக அவர்கிட்ட போய் கையேந்துறது எப்படி நியாயம்? அவர்கிட்ட போய் நீங்க கோரிக்கை வைக்கிறது எப்படி நியாயம்? இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அதை கொஞ்சம் கவனத்தோடு சிந்தனையோடு யோசிச்சு பாருங்க. ஏன்னா மறுமையில் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. நரகத்தில் போய் கிடக்கிறவங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், நரக நெருப்பிலே போட்டு சில முகங்களை புரட்டப்படுகிற அந்த நாளில் யகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா, எங்களின் பெரியோர்களுக்கு, எங்களின் நல்லோர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் அஸாப், நரகத்தில் இருந்து கேட்பாங்க, யா அல்லாஹ், எனக்கு யாரெல்லாம் இப்படி பாடம் நடத்துறாங்களோ, யாரெல்லாம் எனக்கு இப்படி சொல்லி தந்தாங்களோ அவங்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கூடல. தானும் கேட்டு எங்களையும் சேர்த்து வேலை கெடுத்திருக்கிறாங்க, விடாத. அவனுக்கு 2 மடங்கு வேதனை கொடுத்ததுனால உங்களுக்கு வேதனை இல்லாம போயிருமா? நீங்க தப்பிச்சிருவீங்களா?
அப்ப அவங்க சொல்லுகிற விஷயத்தை கேட்டேன், அது அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. யாரை கேட்க சொல்ல, உனக்கு புத்தி கொடுத்தா அல்லாஹ் கேட்பான். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவர்கள் சொன்னதை செவியுற்று நாங்கள் சிந்தித்திருந்தால் பாழாய் போட இந்த நரகத்திலே வந்து விழுந்திருக்க மாட்டோமே என்று நரகத்திலே புலம்புவார்கள். எப்பொழுது அவர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் சிந்தித்திருந்தால். சொன்னதை கேட்டவன் பாடு முடிஞ்சிச்சு. கேட்டவன்லாம் போய் புலமா, அவன் பேச்சை கேட்டனே, இவங்க பேச்சை கேட்டனே, அலிம்சா பேச்சை கேட்டனே, அஜர்த்து பேச்சை கேட்டனே, எங்க தலைவர் பேச்சை கேட்டனே, இப்படி ஆயிட்ட. அப்படி புலம்ப கூடாது அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் வழி சொல்றான். என்ன வழி சொல்றான்? அவங்க பேச்சை கேளு, தப்பில்லை, கேட்டுட்டு நீ சிந்திச்சுப்ப. சொல்றது சரியா தப்பா, உனக்கு சரியா நீ ஃபாலோ பண்ணு. உன் அறிவுக்கு உட்பட்டு, உன் இக்லாஸுக்கு உட்பட்டு, உன் இறையச்சத்துக்கு உட்பட்டு நாம கரெக்டான பாதையில தான் போறோம்னு உனக்கு தெளிவு இருந்தா நீ ஃபாலோ பண்ணு. அடுத்தவர் சொன்னாருன்னு நீ கேட்காத. தப்பு தவறுமான வாதத்தை சொல்லி உன்னை ரூட்டை வெளியெடுத்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல கொல்லப்பட்டவர்களிடத்துல பேசினதாக ஒரு செய்தி, அதை காட்டுவாங்க ஆதாரம். பத்ர் காலத்தில் கொல்லப்பட்ட காஃபிர்களை எல்லாம் ஒரு பாலும் கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. அவங்கள அடக்கம் பண்ணல, கிணத்துல தூக்கி போட்டு அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க. கிணத்து பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, யா ஃபுலான் இப்னு ஃபுலான். ஒவ்வொருத்தரையும் அங்க யாரெல்லாம் கொல்லப்பட்டு உள்ள தூக்கி போடப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய பரம்பரை, அவங்களுடைய அப்பம்பாட்டம் பேரையெல்லாம் சொல்லி, அவங்க பேரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், அயசுருக்கும் அன்னக்கும் அத்தஅதுமுல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்காதா? இப்ப கொல்லப்பட்டுட்டீங்க, உங்கள்ட்ட மலக்குகள் வந்திருப்பாங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சத்தியம் எதுன்னு புரிஞ்சிருக்கும். நீ முதல்ல அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் உண்மை என்று பெற்றுக்கொண்டோம். உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? தெரிஞ்சிருச்சா? இப்ப உண்மை எதுன்னு புரிஞ்சிருச்சா? எங்க பேசுறாங்க? தூக்கி போட்டு அந்த சடலத்துக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காஃபிர்களை பார்த்து பேசுறாங்க. இது ஒரு ஆதாரம். பாத்தீங்களா, இறந்தவங்களை பார்த்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கும் தானே. சரி, ஒரு பேச்சுக்கு வாதத்துக்கு பின்னாடி உள்ள வார்த்தையை படிச்சா இல்லைன்னு ஆயிரும். சரின்னு ஒத்துக்கிட்டா கூட அப்ப நீங்க யார்கிட்ட போய் கேட்கறீங்க? காஃபிர்கள்டையா? இஸ்லாத்தை அழிக்க அவங்கள்ட்ட பேசியிருக்காரு. சொல்லா நல்லடியார்கள்ட்ட, சஹாபாக்கள்கிட்ட, முன்னால் இருந்து அடக்கம் செய்யப்பட்ட நபிமார்கள்ட்ட போய் பேசுனதா இல்லை. ஹதீஸ் எதை காட்டுது? இஸ்லாத்தை அழிக்க வந்த காஃபிர்களை படுகொலை பண்ணி அவங்கள போர்ல கொன்னு அவங்கள தூக்கி போட்டு அவங்கள்ட்ட தான் பேசுறாங்க. அப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்குறீங்க? பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் மா துகல்லிமு மின் அஜ்சாதின் லா அர்வாஹ லஹா. உயிரற்ற சடலங்களோட பேசுகிறீர்கள். அவங்களே கரெக்டா புரிஞ்சிருக்கலாம். கேள்வியே நமக்கு விளங்குது. என்ன விளங்குது? உயிரற்ற சடலத்துக்கு கேட்காத அப்படின்னு போய் தானே உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ், என்ன உயிரற்ற சடலங்கிற? அவங்களாம் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள்ப்பா, அவங்களாம் உயிரோடு இருக்கா அப்படியே சொன்னாங்க. சொல்ல அதுக்கு கவுண்டரே கொடுக்கல, ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். உயிரற்ற சடலங்களோடு பேசினால் கேட்காதுதான். அதை கண்டிக்கல, அதை தப்புன்னு சொல்லல. சொல்லாம அடுத்து என்ன சொல்றாங்க? வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி. இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன். மா அன்தும் பிஅஸ்மஅ லிமா அகூலு மின்ஹும். நான் சொல்லுவதை அவர்களை விட நீங்கள் ஒன்றும் சிறப்பாக செவிமடுக்கவில்லை. அவங்களுக்கு கேட்குமான்னு கேட்கிறீங்கள, அவங்களுக்கு கேட்கிற அளவுக்கு நீ கூட கேட்கலப்பா, அவனுக்கு தான் நல்லா கேட்குதுங்கிறாங்க. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். பாத்தீங்களா? அப்ப இறந்து போனவங்களுக்கு நல்லா கேட்கும், நம்மளை விட நல்லா கேட்கும்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்திக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக இந்த செய்தி வருது, இப்படி ரசூலுல்லாஹ் பேசுனாங்க, நான் கேட்டேன் என்ற செய்தி வருகிற பொழுது அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இறந்தோருக்கு செவியேற்கும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லலப்பா. அப்படி சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னகலா துஸ்மிஉல் மௌதா, இறந்தோரை நீ செவியேற்க செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நீங்க சொல்ல வர்றீங்களா? வமா அன்த பிமுஸ்மிஇ மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளோரை நீ செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொன்னானே, அதுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க சொல்ல வர்றீங்களா? ஒரு நாளும் குர்ஆனுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க செவியேற்கிறார்கள் சொல்லல, கேட்கிறாங்கன்னு சொல்லல. யஸ்மஊனலான், இப்பொழுது கேட்கிறார்கள் சொல்லல. யஅலமூனலான், இப்பொழுது அறிகிறார்கள். உங்களை விட நன்றாக அறிந்து கொண்டார்கள். உனக்காவது டவுட் மறுமையை பத்தி, அல்லாஹ்வை பத்தி, கேள்வி கணக்கு பத்தி, மரணத்தை பத்தி இன்ன வரைக்கும் நீ பார்க்கல, செத்தாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க செத்துட்டான், இவனுக்கு அப்ப அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இன்னஹும் ல யஅலமூனலான். அன்னை ஆயிஷா நாயகி விளக்கம் தர்றாங்க. கேட்கிறாங்கன்னு அர்த்தம் வைக்காதீங்கப்பா, புரிஞ்சுக்கிறாங்கன்னு வை. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. ஒழுங்கா இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்குமே, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நிம்மதியா இருந்திருக்கலாமே. இப்படி அவர்கள் வைக்கிற வாதங்கள் எல்லாம் செருப்போசை கேட்கும், எனவே அவுலியாக்கள் கேட்பார்கள். போரிலே கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், எனவே அவுலியாக்களிடத்திலே கேளுங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க எந்த அவுலியாக்களிடத்திலாம் போய் கையேந்திரீங்களோ அவங்க எல்லாருடைய வரலாற்றிலையும் அவர்கள் எல்லாம் போர்க்களத்திலே போய் கொல்லப்பட்ட ஷஹீதுகள்லாம் நீங்க வரலாறு சொல்றீங்க. பல பேருக்கு வரலாறே இல்லை. பல பேருடைய வரலாறு போர்க்களத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிற ரத்தர்ஷால இருந்து எடுத்துக்கோங்க, நாகூர் தர்கா அடக்கப்பட்டிருக்கிற சாவுலமீது பாஷா எடுத்துக்கோங்க, அஜ்மீர் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி எடுத்துக்கங்க, தமிழ்நாடு லோக்கலா இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கிற ரொம்ப ஃபேமஸான எந்த அவுளியாவை எடுத்துக்கங்க, நீங்க வைத்திருக்கிற பெரும்பாலான அவுளியாக்கள் நாதாக்கள் என்று கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர்களா? அதுவும் இல்லையே. பிறகு எப்படி நீங்க அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கையேந்திரீங்க என்று அல்லாஹ் வேறு விஷயமாக சொன்ன செய்தியை இங்க கொண்டு எப்படி நீங்க ஜாயின் பண்றீங்க? சம்பந்தம் இல்லாத கொண்டு பொறுத்துறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிஸ்தானுக்கு போனா சலாம் சொல்ல சொன்னாங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே அடுத்து கேட்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மூமினீன், மூமின்களின் கூட்டத்தாரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்க இன்னும் சீக்கிரமா உங்களோட வந்து சேர்ந்துருவோம். அன்தும் சலஃபுனா வ நஹ்னு பில் அஸர், நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வந்துருவோம். இப்படின்னு கபர் ஜியாரத்துக்கு போய் நீங்க சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு துஆவை சொல்லியிருந்தான். கபரிஸ்தானுக்கு போனீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. உடனே ஆலிம்கள் கேள்வி கேட்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? காது கேட்காத சலாம் சொல்லுவோமா? சலாம் சொல்றோம்னாலே காது கேட்குதுன்னு அர்த்தம். அப்ப காது கேட்குது, நீ அவர்கிட்ட பேசலாம், நீ பேசுறது அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சலாமை வச்சுக்கிட்டு ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன், இது சரி என்று சொன்னால், அப்படியானால் இவ்வளவு தூரம் நாம் பார்த்த அந்த வசனங்களும் நேரடியாக பல விஷயங்களை சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளும் அதற்கு என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்னு சொன்னா, கேட்காதுன்னு அல்லாஹ்னு சொன்னா, கேட்க வைக்க முடியாதுன்னு அல்லாஹ்னு சொன்னா, அப்ப அந்த வசனத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவோமா? நீங்கள் ஒரு வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு எடுக்கிறதா இருந்தா அதுக்கு முரணில்லாத மத்த வசனங்களுக்கு முரணில்லாத வகையில தானே பொருள் கொள்ளணும். மற்ற வசனத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்ட மாதிரி போட்டுட்டு இதுக்கு மட்டும் அர்த்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றவன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன எல்லா இடத்துலையும் சலாம் சொல்றோம், பக்கத்தில் உள்ள ஒரு கேட்கும், அவருக்கு புரியணும், அவர் பதில் சொல்லணும் என்கிற அர்த்தத்தில் மட்டுமே சலாம் சொல்லப்படுவதில்லை. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் அது. உங்களை பார்க்கிறேன், நான் சலாம் சொல்றேன், உங்க காதுல விழுது, நீங்க பதில் சொல்றீங்க, இது ஓகே. எல்லா இடங்களிலும் இதுவே பொருள் அல்ல. எல்லா இடங்களிலும் இதுதான் பொருள் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு நான் கேட்கிறேன். இப்போ நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சலாம் சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம சொல்ற சலாம் கேட்குமா காதுல? இப்ப அந்த ஆலிம்சாக்கள் ஆமா கேட்குன்றுவாங்க, அவுலியாக்களுக்கே கேட்கு, ரசூலுல்லாஹ் கேட்காதா? கேட்குன்றுவாங்க. நான் இப்போ உள்ள சலாமு சொல்லலை, நம்ம சொல்ற சலாத்தை விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபாக்கள் சொன்ன ஒரு சலாம் இருக்கு. என்ன சலாம்? நம்ம எல்லாரும் தொழுகிறோம்ல, தொழுகிற நேரத்தில் அத்தஹியாத் ஓதும்போது அத்தஹியாத்துல ஒரு சலாம் சொல்றோம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அலைக்கும் அப்படின்னா பன்மை, அலைக்க அப்படின்னா சிங்கிள் ஒருமை, சிங்குலர் புளூரல். அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்கும்.
இப்ப ரசூலுல்லா ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றதுனால அங்க வார்த்தை எப்படி வருது? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நம்ம சொல்றதை விட்டுருவோம். ஏன்னா இப்ப நம்ம சொல்றதை பத்தி பேசுறா, இது கேட்கும் ரசூலுல்லாஹுன்றுவாங்க. இப்ப ரசூலுல்லா காலத்துல வாழ்ந்தவங்க சஹாபாக்கள் அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி அப்படின்னு சொன்னாங்கல்ல, சொன்ன உடனே ரசூலுல்லா காதுல கேட்கும்னா சொன்னாங்க. நிஜமாவே அதுதான் அதுக்கு அர்த்தம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே சொன்ன எல்லாத்துக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். சலாம் சொன்னா சலாத்துக்கு பதில் சொல்லணும்ல. சலாம் சொல்றது கூட சுன்னத்து, சலாத்துக்கு பதில் சொல்றது கடமையாயிருது இல்ல. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணு என்ன? சொல்லப்பட்ட சலாமுக்கு பதில் சொல்லணும்ல, ரத்து சலாம். இப்போ நூத்துக்கணக்கான சஹாபாக்கள் அவங்க காலத்துல தொழுகையில உட்கார்ந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்னு சொன்னாங்களே, எந்த சலாமுக்காவது ரசூலுல்லாஹி அலைக்கும் சலாம் சொன்னாங்களா? அப்ப இந்த சலாமுக்கு என்ன அர்த்தம்? காதுல கேட்கணும், அது அவங்களுக்கு செய்யப்படுற துவா, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யற துவா. அது மாதிரி கபிரிஸ்தானுக்கு போனோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா உங்கள் மீது நீ சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க அவங்களுக்கு செய்யற துவா, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வரட்டும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்க அவங்களுக்கு செய்யற துவா என்ற அர்த்தமே தவிர அதை விட்டுவிட்டு அது கேட்கும், கேட்கிறதுக்கு பதில் சொல்லணும். சரி, ஒரு வாதத்துக்கு அப்படியே ஏத்துக்கிறேன், சலாம் வந்து அவருக்கு கேட்குதே வச்சுக்குவோம். கேட்டுச்சுன்னா இப்போ அவருடைய கடமை என்ன? கேட்டுருச்சுல, பதில் சொல்லணும்ல. நான் சொன்னதாவது சொன்னது, இப்ப அவர் ஆன்சர் பண்ணணும்ல. பண்ணாரா? பண்ணணும்ல. இல்ல இல்ல உள்ளே பண்ணிருப்பாரு. அது எப்படி ஏத்துக்குமே? நான் இப்ப உங்கள்ட்ட வந்து சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க பேசாம போறிய, திரும்ப கூப்பிட்டு சலாம் சொன்னோம்ல, பதில் சொன்னியா? சொல்லிட்டேன் பாண்ணா, சொல்லிட்டேன், காதுல கேட்கிற மாதிரி சொல்லணும்ல. பண்ண மனசுக்குள்ளே சொல்லிட்டேன். மனசுக்குள்ள சொல்றதெல்லாம் இங்க ஏத்துக்கப்படாது. மனசுக்கு அது அல்லாட்ட போய் சொல்லிக்க. மனசு தெரிஞ்சவன் அல்லா, எனக்கு மனசு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்ற வார்த்தை தான் தெரியும். அப்போ என் வார்த்தையில சொல். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நீ அலைக்கும் சலாம் சொல்லு, இதுதானே? இப்ப நான் தர்கால போய் நின்னுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டேன், இப்ப அவர் எனக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்க. சொல்லுவாரா? மாட்டார்ல, முடியாதுல்ல, நடக்காதுல. அது பிறகு அவர் உயிரோடு இருக்கிறார்னா அதான் அல்லாஹ் சொன்னான், அவர்கள் செவியுற்றாலும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்களப்பா. பதிலளிக்காதவர்களை போய் அழைத்து கொண்டிருக்கிறானே, இவனை விட வழிகேடன் வேறு எவன் இருக்கிறான்? எவன்ட்ட ஆன்சர் கிடைக்காதோ அவன்கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு விடுங்க. நம்ம தனியா தொழும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், நம்ம தொழுது முடிக்கிற இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், அதுக்கு என்ன அர்த்தம்? அஜர்த்து தொழுகை நடத்துறார், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், நம்ம எல்லாரும் காலையும் விழுந்துருச்சு. சலாம் கேட்டா என்ன செய்யணும்? அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ். இப்ப எல்லாரும் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல அலைக்கும் சலாம் சொல்றீங்களா? நீங்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்களா? இது என்ன கூத்தா இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அலைக்கும் சலாம் தான் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இது பதில் சொல்வதற்காக சொல்லப்படுகிற சலாம் அல்ல. தொழுகையை முடிக்கின்ற முறைகளில் ஒன்று சலாம், அவ்வளவுதான். தொழுகையினுடைய துவக்கம் தஹ்ரீமுஹா தக்பீர், தஹ்லீலுஹா தஸ்லீம். தொழுகையின் துவக்கம் தக்பீர், தொழுகையின் முடிவு சலாம், அவ்வளவுதான். அதுக்காக சொல்லப்படுற சலாம். இந்த சலாமுக்கு அவர் கேட்கிறாரு, அவர் பதில் சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை. அது போலத்தான் இப்படி அவர்கள் காட்டுகிற இறந்தவரிடத்திலே கையேந்தலாம், பிரார்த்திக்கலாம், செவியேற்கிறார்கள் என்று சொல்வதற்காக எடுத்து வைக்கிற வாதங்களும் சான்றுகளும் எதுவுமே அறிவார்ந்ததோ குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏற்க தகுந்ததாகவோ இல்லாமல் சப்புக்கட்டு கட்டுகிற, ஏதோ ஒரு வகையிலே அதை நியாயப்படுத்தி அதன்பால் மக்களை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்பதை தவிர அதிலே எந்த உண்மையும் இல்லை. லா புர்ஹான லஹு, அவர்களிடத்திலே எந்த ஆதாரமும் இல்லை. எனவே தர்காக்களுக்கு செல்வது, இறந்தோர் செவியேற்பார்கள் என்று நம்புவது, அவர்களிடத்திலே பிரார்த்திப்பது, கையேந்துவது, துவா செய்வது, அவர்களை பரிந்துரைக்காக கோரிக்கை வைப்பது, அவர்கள் நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துவார்கள் என்று நம்புவது உள்ளிட்ட அத்தனை காரியங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஏற்க முடியாத பெரும் பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கிற காரியங்கள் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி நடக்க முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.